வணக்கம். அகத்தியன் அகாடமி. இப்போ தான் எங்களுக்கு டைம் கிடச்சிருக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் படித்து ரிப்ளை கொடுக்கறதுக்கு. ஸோ அதாவது டைப் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு நான் வீடியோ ஃபார்மேட்லேயே எல்லாத்துக்கும் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்னா ஆர்டிஓ ஆஃபீஸா ஆர் எனி அதர் ஆஃபீஸ்னு கேட்டிருக்கீங்க. சார், ஆர்டிஓ ஆஃபீஸ் தான் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா, மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் டு ஆல் விமன் கேண்டிடேட்ஸ், ப்ளீஸ் விமன் கோட்டாவில் ஜாப் சூஸ் பண்ணுங்கள். இது நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்லலான்னு இருந்தேன். ஸோ டாப் ரேங்கிங்கில் இருக்கிற லேடிஸ்க்கு எல்லாருக்குமே, லேடிஸ் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் சொல்லிக்கிறது என்னென்னா, நீங்கள் உங்கள் ரிசர்வேஷன் கோட்டாவில் சூஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் நினைக்கிற டிபார்ட்மெண்ட் ரிசர்வேஷன் கோட்டாவில் இல்லைன்னா நீங்கள் உங்கள் கேஸ்ட் ரிசர்வேஷனில் சூஸ் பண்ணலாம். ஸோ மற்றவர்களுக்கு நீங்கள் ஒரு லைஃப் கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அண்ணா. பிடிஎஃப் ஃபார்மேட் அப்லோட் பண்ணுங்கள். சார், இது நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டோம். நீங்கள் எங்களுடைய வீடியோஸ் பார்த்தீங்கனாலே செக் பண்ணி பாருங்கள், அதில் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது இதையும் தாண்டி குரூப் 2A கேண்டிடேட் குரூப் 4 அட்டன் பண்ணி ஜாப் சூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இது நடக்கும். குரூப் 2A ஜாப் போனவங்க ப்ளீஸ் குரூப் 4 போகிறவங்களுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா சில நண்பர்களுக்கு வாழ்க்கை கிடைக்கும். கொஞ்சம் யோசித்து கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்தது, சார், ஒன் டவுட். இப்போது ஜென்ரலில் எடுக்காமல் கேஸ்ட் கோட்டாவில் எடுத்தால் கேஸ்ட் கோட்டா ஃபில் ஆகிடும். தென் ஜென்ரல் சீட் எப்படி ஃபில் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்கீங்க. சார், ஃபஸ்ட்டு எப்போவுமே ஜென்ரல் சீட் தான் சார் ஃபில் ஆகும். அதில் எந்த கேஸ்ட்னாலும் எடுக்கலாம். ஒரு சில நண்பர்கள் கேட்டிருக்கீங்க, இந்த கேஸ்ட்டுக்காக நீங்கள் சப்போர்ட்டிவாக பேசுகிறீங்க அப்படின்னு. சார், நான் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை சார். நான் எப்போவுமே ஓப்பனாக சொல்லணுன்னா, உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு பலன் கிடைக்கணுங்கிறத அதிகமாக நம்புகிறவன் நான். ஸோ நான் கிட்ட கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு ஜாப் கிடைக்காம வீட்டுக்கு வர்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வலி. அந்த வலி யாருக்குமே வரக்கூடாது. அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இந்த ஒரு விஷயம் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, சார், நான் அதிக டைம் கேட்டுட்டேன், சாரி சார். ஐ ஆம் ஃபீமேல் டைப்பிஸ்ட், பிசி கம்யூனல் ரேங்க் 114/18 கவுன்சிலிங் இருக்குது. எனக்கு ஜாப் கிடைக்குமா? ப்ளீஸ் ஆன்சர் மீ. சார், உங்களுக்கு மேடம், உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பிசியில் பிஎஸ்டிஎம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரேங்க் முன்னாடி உங்களுக்கு வரும். ஸோ அது இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, சார், இந்த வேண்டுகோளையும் சொல்லுங்கள். இவங்க எதில் வேணுனாலும் பின் பண்ணிக்கிட்டும் லாஸ்ட்டில் எல்லாம் ஃபில் ஆகிடும். பட் திங்க் என்னென்னா, ஜேஎம் அட்டன் பண்ணிவிட்டு டைப்பிஸ்ட்டும் கண்டிப்பாக இது நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஜேஏ டைப்பிஸ்ட் 2 ரேங்க்லேயுமே வந்திருக்கிறவங்க எந்த ரேங்க் முன்னாடி இருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் சப்போஸ் நீங்கள் ஜேஏல ஒரு சீட் எடுத்துகிட்டு திரும்ப டைப்பிஸ்ட் கவுன்சிலிங்கில் போய் அங்கே ஒரு சீட் எடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கான அந்த ஜேஏ சீட் ஃபில் ஆகாமல் அப்படியே நிறுத்தி வைக்கப்படும். அவ்வளோதான். ஸோ நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் விட்டு கொடுங்க. பெட்டர் டைப்பிஸ்ட் செலக்ட் ஆகிருக்கிறவங்க மோஸ்ட்லி டைப்பிஸ்ட்டே சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஜேஏ விட டைப்பிஸ்ட்டுக்கு கொஞ்சம் ப்ரமோஷன் ப்ராசஸில் சீக்கிரம் நடக்கும். அதனால் அதே மாதிரி டைப்பிஸ்ட் ரேங்க்கில் முன்னாடி இருக்கவங்க தயவு செஞ்சு டைப்பிஸ்ட்டே சூஸ் பண்ணுங்கள். ஜேஏ எடுக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு பின்னால் கொஞ்சம் ரேங்க் குறைவாக இருக்கிறவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும், வாழ்க்கையாகவும் அமையும். இதை கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, சார், நான் பிசி ஃபீமேல் டைப்பிஸ்ட் ஓவரால் போத் ஹையர் பிஎஸ்டிஎம் செகண்ட் ஜாப் கிடைக்குமா? இல்லை மேடம், உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை.
சென்னையில் கோர்ட் எக்ஸாம் இருக்குது இல்லைங்க, உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சார் டைப்பிஸ்ட்டுக்கு எப்போ கவுன்சிலிங் டேட் அண்ட் டைம் விடுவாங்க சார்? இது வந்து இன்னும் ஓரிரு வாரங்களில், இல்லைன்னா இந்த வார இறுதியில், அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு வாரத்தில் வந்து இதை எதிர்பார்க்கலாம் சார். அடுத்தது சார், பிசிபிஎஸ்டிஎம் 17/12/2018 கவுன்சிலிங் வந்திருக்கு. சீரியல் நம்பர் 4825. தட் டே பிசி வேக்கன்சி இருக்குமா சார்? ப்ளீஸ் ரிப்ளை. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி வரைக்கும் எதிர்பார்த்துருக்கோம் வேக்கன்சி இருக்கும்னு. அதுக்கப்புறம் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில துறைகள் இருக்கலாம். அதனால் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம் இருக்குது சார். அடுத்தது வந்து டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அது வந்து அதுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும். சார், பிசிஎம் ஜென்ரலில் 77 போஸ்டிங் இருக்குது. என்னோட கம்யூனல் ரேங்க் 73. ஸோ ஜென்ரலில் சான்ஸ் இருக்குமா சார்னு கேட்டிருக்கீங்க. டிபார்ட்மெண்ட் பேஸ் படி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு தான். ஜென்ரலில் பாருங்கள். அப்படி கிடைக்கலைன்னா நீங்கள் உங்களுக்கான ரிசர்வேஷனில் சூஸ் பண்ணுங்கள். சார், கவுன்சிலிங் டைம் எனக்கு 8:30 இருக்குது. 400 பேருக்கு சேம் டைம் இருக்குமா, இல்லை சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை சார். கண்டிப்பாக 400 பேருக்கும் அவங்க குறித்த நேரத்தில் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். சார், என் ஓவரால் ரேங்க் 183. நான் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எடுக்கலாமா? எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம்? சார், உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் கிடைக்கும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஜென்ரலில் சூஸ் பண்ணுங்கள் சார். ரிசர்வேஷனில் இருக்குதுன்னு சொல்லி சூஸ் பண்ண வேண்டாம். சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் எடுத்தீங்கன்னா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே வந்து பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் ஜாப், அதாவது அங்கே 2 or 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரமோஷனில் உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட் வந்தீங்கன்னா அதுக்கு வேல்யூவே தனி. ஸோ இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்கள். அடுத்து சார், ஹேண்டிகேப்டு பர்சன்ஸ்க்கு ஒரு வீடியோ போடுங்க. ஜேஏக்கு எந்த ரேங்க் வரை ஜாப் கிடைக்கும்? எல்லா கேஸ்ட்டுக்கும் போடுங்க சார் ப்ளீஸ். சார், கண்டிப்பாக வந்து நாங்கள் அதற்கான வேலைகள் நடந்துகிட்ருக்குது. ஏன்னா வந்து இப்போது லாஸ்ட்டு சிவி அப்லோட் பண்ணது வந்து ஒரு 200 பேர்கிட்ட வந்து சிவி அப்லோட் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து எந்த கேஸ்ட்டு எவ்வளோ அப்லோட் பண்ணலாம் இதெல்லாம் வந்து யாருக்குமே இன்னும் தெரியாது. ஸோ உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். எங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள் குறித்து ஒரு தெளிவான ஒரு டேட்டாஸ் கிடைக்கல. அதனால தான் ரொம்ப தாமதமாகிடுச்சு. தாமதத்திற்கு மன்னிக்கவும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஐ எம் கோயிங் ஆன் செகண்ட் டே. ஐ வில் டேக் இன் ஜென்ரல். ஐ வில் ப்ரே ஃபார் யூ கைஸ். வினோத் சிவம். சார், உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். சார், வரிசை எண் மற்றும் தரவரிசை எண் இரண்டிற்கும் என்ன வேறுபாடு கேட்டிருக்கீங்க. சார், வரிசை எண்ணுங்கிறது வந்து தரவரிசை எண்ணுங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரேங்க் அடிப்படையில். வரிசை எண்ணுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஓவரால் ரேங்க் வருது இல்லைங்களா, அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது, ஜேஏ எடுத்தவங்க டைப்பிஸ்ட் வர வேணான்னு சொல்லுங்கள். ஷியோர் சார். சப்போஸ் ஜேஏ எடுத்தவங்க டைப்பிஸ்ட் வேண்டாம். டைப்பிஸ்ட்டில் உங்களுக்கு ரேங்க் முன்னாடி இருந்தால் ஜேஏ எடுக்க வேண்டாம். அடுத்தது சார், ப்ளீஸ் கிவ் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் 0.5. சார், இதற்கான வீடியோ நாளைக்கு நாங்கள் அப்லோட் பண்ணிவிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சார், எந்த டேட் வரைக்கும் ஜாப் கன்ஃபார்ம் கிடைக்கும்? சார், இது வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்து டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் போகிறவங்களுக்கு ஜாப் ஷூர். I am going to attend on first day counseling. I will do it, sir. Thanks. நிவேதா சண்முகம் மேம், உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ஸோ நிறைய பேர் வந்து எங்களுக்கு ரெக்வஸ்ட்டாக கேட்டிருக்கீங்க, ஜூனியர் அசிஸ்டண்ட் எடுத்தவங்க டைப்பிஸ்ட்டுக்கு வர வேண்டான்னு சொல்லுங்கள் சார்ன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நாங்களும் அகத்தியன் குழு சார்பாக
அந்த நண்பர்களுக்கு நாங்கள் வந்து வேண்டுகோள் வைக்கிறோம். ஜூனியர் அசிஸ்டண்ட் எடுத்தவங்க டைப்பிஸ்ட்டுக்கு வர வேண்டாம். சப்போஸ் டைப்பிஸ்ட்டில் உங்களுடைய ரேங்கிங் எதில் முன்னாடி வர வேண்டாம்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு வந்து உரிமை இல்லை. உங்கள் ரேங்கிங் எதில் முன்னாடி இருக்குன்னு பாருங்கள். அப்படி எதில் நீங்கள் வந்து முன்னால் நல்ல டாப் ரேங்க்கில் இருக்கிறீங்களோ அந்த துறையை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். சார் என்னோடய நம்பர் சிவியில் இருந்துச்சு, பட் கவுன்சிலிங்கில் வரல. எனக்கு பின்னாடி இருக்கவங்க ரேங்க்லாம் வந்திருக்கு. என்ன ரீசன் தெரியல. ஃபீலிங் டிசப்பாயிண்டட். செகண்ட் ஃபேஸ் இருக்குமா, சான்ஸ் இருக்கா? ராஜலக்ஷ்மி மேடம், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸில் வந்து உங்களுக்கு அதாவது ஏஜ் சீனியாரிட்டியில் கூட உங்களுக்கு முன்னாடி வந்திருக்கலாம். வருத்தப்பட வேண்டாம். செகண்ட் ஃபேஸ்க்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும். அடுத்தது காமராஜ், ஹாய் சார், மை கம்யூனல் ரேங்க் பிசி மேல் 2672, கவுன்சிலிங் டேட் 18/12/2018, இஸ் தேர் எனி சான்ஸ்? கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது ஃபஸ்ட் 2100 கேண்டிடேட் சூஸ் இட் ஓப்பன் கேட்டகரி ப்ளீஸ் ரெக்வஸ்ட். சார் ஓப்பனில் பார்த்தீங்கன்னா 2000 பேர் தான் வருவாங்க. அந்த 2000 பேருமே ஜென்ரலில் எடுப்பாங்களான்னு சொல்லி வந்து நம்ம யூகிக்க முடியாது. ஸோ அவங்களால் முடிந்தவரை அவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஐ ஆம் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன். நான் டைப்பிஸ்ட் 19th ரேங்க் அண்ட் கவுன்சிலிங் லிஸ்ட்டில் என் நம்பர் வந்துள்ளது. எனக்கு ஜாப் கன்ஃபார்மாக கிடைக்குமா? அண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் எடுப்பது சார்னு கேட்டிருக்கீங்க. சார் உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் சார். நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், இல்லைன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், அப்படி இல்லைன்னா ரெவன்யூ சூஸ் பண்ணுங்கள். அடுத்தது சார் ஓசி கேட்டகரிக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணுமா, ப்ளீஸ் ரிப்ளை மீன் கேட்டிருக்கீங்க. சார் ஓசி கேட்டகரிக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மோஸ்ட்லி வந்து வாங்கணும். டிசம்பர் 4 கவுன்சிலிங்கில் இருக்கீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிட்ட கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வாங்கலாமா? ஓஎஃப்டி டிஃபென்ஸ் பெல் அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கணுங்க, ஒப்பந்த ஊழியராக இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவங்க கேடர் வந்து குரூப் 2 கேடரான்னு கேட்டுட்டு நீங்கள் வாங்குறது ரொம்ப நல்லது. சார் என்னிடம் அப்ளை பண்ணும்போது 12th டிசி ஜெராக்ஸ் இல்லை, ஏதாவது ப்ராப்ளம் வருமானு கேட்டிருக்கீங்க. நீங்கள் இது வந்து ரொம்ப சிக்கலான விஷயந்தான். நீங்கள் வந்து ஒரிஜினல் இருக்குதான்னு பாருங்கள். ஒரிஜினல் இல்லைன்னா இதற்கு சொல்யூஷன் நீங்கள் டிஎன்பிசி ஆஃபீஸில் மட்டும்தான் கேட்டாகணும். அடுத்தது மை ஓவரால் ரேங்க் 7535, பிஹெச் ரேங்க் 31 கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. டிசம்பர் 24 கவுன்சிலிங் பாண்டி பிச்சன். சார் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் இடஒதுக்கீட்டில் வந்து மோஸ்ட்லி வந்து சீட்ஸ் ஃபில் ஆகிறதுலன்னு சொல்லி நிறைய கவுன்சிலிங்கில் வந்து எங்களுக்கு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும். ஒரு 80% வாய்ப்புகள் இருக்குது. சார் மை ரேங்க் கம்யூனல் ரேங்க் 712, எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணால் சார் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் போர்ட் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், அப்படி இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி, அடுத்தது ரெவன்யூ சூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி விஏஓ கிடச்சா அதுவும் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் வந்து செகண்ட் டே கவுன்சிலிங்லேயே போயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே விஏஓ கடகடன் ஃபில் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து பிடபிள்யூடி வேக்கன்சி இருக்கும், அது சூஸ் பண்ணலாம். அடுத்தது சார் கரெக்ட், உங்கள் ரெக்வஸ்ட்டும் ரொம்ப கஷ்டம். ஓகே,
சார் நான் ஓவரால் ரேங்க் 7353. சார் தயவு செஞ்சு உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறோம். நீங்கள் ஒன்ஸ் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கமெண்ட்டோடய விட்டுருங்க. ஏன்னா வந்து நாங்கள் அடுத்தடுத்து கமெண்ட் படிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் ஒருத்தரே வந்து 4-5 கமெண்ட் தொடர்ந்து பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். எந்த டேட் வரைக்கும் ஜாப் கிடைக்கும் சார் ப்ளீஸ் சொல்லுங்கள் சார். 24 வரைக்கும் 20 இல்லைனா 21 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சாரி சார், 20 டேபிள் தான் நாங்கள் சொன்னோம். ஏன்னா வந்து எங்களுக்கு கிடைச்ச முதல் கட்ட தகவல் படி 20 டேபிள் வரைக்கும் தான் 20 டேபிள் தான் கிடச்சது. ஸோ 21 சொல்லியிருக்கீங்க. டோட்டல் டேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 25. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஸ்டெனோ டைப் 704 ரேங்கிங் சார் வாய்ப்புகள் இல்லை சார். அடுத்து சார் காலேஜ் ஹெச்ஓடி கிட்ட பர்சனல் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கக்கூடாது. அதாவது அட்டானமஸ் காலேஜ்னாலாம் வாங்கக்கூடாதுங்க. அரசு அதிகாரியிடம் மட்டும்தான் வாங்கணும். அந்த பாயிண்ட்டை தெளிவாக படித்து பாருங்கள் சார். அரசு அதிகாரிகள் அல்லாதவரிடம் யார்கிட்ட வாங்கினாலுமே செல்லாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜேஏ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா? அதற்கான வேலைகள் நடந்துகிட்ருக்குது. சில காரணங்களால் அந்த போஸ்டிங் வந்து தற்போது வந்து தாமதமாகுது. அதற்கான அறிவிப்புகள் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சார், ஐ எம் பிசி கம்யூனிட்டி, மை ஓவரால் ரேங்க் 2357, டைப்பிஸ்ட் ரேங்க் அண்ட் கம்யூனல் ரேங்க் 101. நான் ஜேஇ டைப்பிஸ்ட் இரண்டுமே செலக்டட். ஸோ இரண்டுமே அட்டன் பண்ணணுமா? நான் டைப்பிஸ்ட் சார் தயவு செஞ்சு உங்களுக்கு சொல்கிற தீபன் 6105 தயவு செஞ்சு நீங்கள் டைப்பிஸ்ட் சூஸ் பண்ணுங்கள். ஜேஏ வேண்டாம். பிகாஸ் வந்து டைப்பிஸ்ட் போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் உடனடியாக கிடைக்கும். ஆனால் ஜேஏல கொஞ்சம் தாமதித்து தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் டே கவுன்சிலிங்கில் நீங்கள் போயிடுவீங்க. டாப் 100லேயே டாப் 200க்குள்ளே இருக்கீங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற டிபார்ட்மெண்ட் ஜேஏல கிடைக்கிறத விட டைப்பிஸ்டில் கண்டிப்பாக கிடைக்கும். மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் டைப்பிஸ்ட் பிகாஸ் என்னோட ஓவரால் ரேங்க் 1304, பிசி வந்து கம்யூனல் ரேங்க் 710, விச் மீன்ஸ் ஓவரால் ரேங்க் பாதிக்கு மேலே பிசி தான். ஸோ அவங்க பிசியில் எடுத்தால் 2 டேஸில் பிசி கேட்டகரி முடிஞ்சிடும். ஸோ எல்லாருக்கும் ஜென்ரல் எடுத்து அப்போ ரிசர்வேஷனில் எடுங்க. ஸோ நீங்கள் நினச்சபடியே கண்டிப்பாக நடக்கும் சார். நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் சார். என்னிடம் 12th மார்க் ஷீட் ஜெராக்ஸ் இல்லை சார். இது வந்து நீங்கள் டிஎன்பிசிஏ கிட்ட தான் சார் கேட்டாகணும். அடுத்து சார், சிசிஎஸ்சியில் ஓவரால் ரேங்க் 2680, எம்பிசி கம்யூனல் ரேங்க் டைப்பிஸ்டில் ஜேஏ பெஸ்ட்டாக டைப்பிஸ்ட் பெஸ்ட்டாக? சார் இந்த மாதிரி இருக்கிறவங்க, அதுவும் இல்லாமல் டாப் 100 ரேங்க்குள்ளே இருக்கீங்க, தயவு செஞ்சு நீங்கள் டைப்பிஸ்ட் சூஸ் பண்ணுங்கள் உதயகுமார் சார். நீங்கள் ஜேஏல எதிர்பார்க்குற துறையை விட உங்களுக்கு வந்து டைப்பிஸ்டில் சீக்கிரம் அருமையான துறை உங்களுக்காக காத்திருக்கிறது. லாயர்கிட்ட வாங்கியிருக்கேன். இஸ் இட் ஓகே? நாட் ஓகே சார். ப்ளீஸ் நீங்கள் வந்து குரூப் 1 குரூப் ஏ குரூப் 2 ஆஃபீஸர்ஸ்கிட்ட மட்டும்தான் வாங்கணும். எத்தனை தடவை உங்களுக்கு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு அரசு அதிகாரியிடம் வாங்குங்க, சரிங்களா? அடுத்து சார், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் பர்சனல் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் மென்ஷன் பண்ணலையே சார். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருங்க. இது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கேட்பாங்க. அடுத்து பர்சனல் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் மென்ஷன் பண்ணலன்னு சொல்ல வேண்டாம் சார், அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நன்னடத்தை சான்றிதழ் குரூப் ஏ குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் பர்சனல் கான்டாக்ட் சர்டிஃபிகேட். அடுத்தது குரூப் 3 செலக்ட் ஆகி இருந்தால் குரூப் 4 கவுன்சிலிங் வராமல் இருந்தால் அவங்க 1 போஸ்டிங் 1 ஃபேமிலிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும் சார். இது வந்து நம்ம வந்து வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான உரிமைகள் நமக்கு இல்லை. அவங்களா வந்து அதை யோசித்து பார்க்கணும். ஸோ நல்லதே நடக்கும். அடுத்தது வெட்டினரி டாக்டர்கிட்ட வாங்கலாமா பர்சனல் கான்டாக்ட்? சார் அவங்க வந்து அரசு டாக்டராக இருந்தால் மட்டும்தான் வாங்கணும் சார். பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டில் தமிழில் வாங்கியிருக்கேன், நான் புதுசாக வாங்கணுமா? டிஎன்பிஎஸ்சி ஃபார்மேட்டில் எல்லாருமே எதுக்கும் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது கிருத்தி அருள் சார், 25 டேபிள்ஸ் அலாட்டட் சார். பர் டேபிள் 8 மெம்பர்ஸ். ஸோ மார்னிங்
200, ஈவினிங் 200. இதுதான் சரியான தகவல். நாங்கள் தவறான தகவல் கொடுத்துருந்தோம், அதை மன்னிச்சிருங்க. அடுத்து சார் ப்ளீஸ் அப்லோட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இன் கரெக்ட் ஃபார்மேட். சார் அந்த ஃபார்மேட் நாங்கள் எங்களுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் அப்லோட் பண்ணிட்டோம். சார் டைம் 12:30 பிஎம்னு போட்டிருக்கு சார். சார் 12 மணிக்கு மேலே போச்சுனாலே அது பிஎம் தான். காலையில் 12 மணிக்கு மேலே, அதாவது 11:59க்கு மேலே போச்சுனாலே அது பிஎம் தான் கணக்கு. சார் பர்சனல் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் பிடிஎஸ் ஃபார்மேட்டில் கொடுங்க. ஆல்ரெடி கொடுத்துட்டோம் சார். தேங்க்ஸ் சார். ஸ்டெனோக்கு கவுன்சிலிங் டேட் மெமோ எப்போ வரும்? ஜேஏ டைப்பிஸ்ட்டுக்கு முடிஞ்சதுக்கு தான். ஆமாம் சார், டைப்பிஸ்ட்டுக்கும் ஸ்டெனோவுக்கும் மெமோக்கான அறிவிப்பு வந்து விரைவில் வெளியாகும். சார் பிசி ஓவரால் ரேங்க் 602 311 ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது சார் பிசி 2469 பாசிபிள் இருக்கா? பிசி வந்து பார்த்தீங்கன்னா 2600 ரேங்க் வரைக்குமே கண்டிப்பாக கிடைக்கும், யாரும் வருத்தப்பட வேண்டாம். சார் நான் பிசி விமன் கம்யூனிட்டி வாய்ப்புகள் இல்லை மேடம். அடுத்து பிஎஸ்டிஎம் இருக்குது சார். சார் தயவு செஞ்சு ஒரே கமெண்ட்டாக பண்ணுங்கள், தனித்தனியாக பண்ண வேண்டாம். டெஸ்டியூட்டட் விடோ கேரி சார், ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் லிஸ்ட்டில் உங்களுடைய நம்பர் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் சார். 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் கிட்ட கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கலாமா? கண்டிப்பாக வாங்கலாம், அது கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும்தான் இருக்கணும். அடுத்து சார் ஜேஏ கான்டாக்ட் கவுன்சிலிங் வந்திருக்கு. ஜேஏ கவுன்சிலிங், பட் எனக்கு டைப்ரைட்டிங் தான் எடுக்க போகிறேன். ஜேஏ அட்டன் பண்ணணுமா? சார் அது வந்து உங்கள் விருப்பம். ஏன்னா வந்து டைப்ரைட்டிங் எடுக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. ஸோ நீங்கள் டைப்ரைட்டிங் போகலாம். டைப்ரைட்டிங் நீங்கள் எடுங்க, அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஜேஏ நீங்கள் எடுக்காத பட்சத்தில் உங்களுக்கு அடுத்து வர்றவங்களுக்கு அது வாய்ப்பாக அமையும். சார் ஓவரால் ரேங்க் 5863, கம்யூனல் ரேங்க் 663. அப்ளிகேஷனில் டேட் ஆஃப் பர்த்தில் மந்த் மாறிட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கு கவுன்சிலிங்கில் அவன் நம்பரை விடலை சார். எதனால் அவங்களுக்கு வரலை? அவங்களுடைய கேஸ்ட் வந்து எங்களுக்கு மென்ஷன் பண்ணுங்கள் உமா மகேஸ்வரி மேடம் ப்ளீஸ். ஏன்னா வந்து சில கம்யூனல் கேட்டகரி, சப்போஸ் அவர் ஜென்ரலில் இருந்தார்னா அவருக்கு வந்து சம்திங் ஏதாவது வெரிஃபிகேஷனில் ஏதாவது எரர் இருந்திருக்கலாம். நீங்கள் வந்து அது என்னன்னு சொல்லி கொஞ்சம் தெளிவாக எங்களுக்கு பதிவிடுங்க ப்ளீஸ். டாக் அபவுட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், கண்டிப்பாக நாங்கள் வந்து அதுக்கான வீடியோ வெளியிட போகிறோம். சார் நான் ப்ரொஃபஷ்னல் வச்சு சிவியை அப்ளை பண்ணேன், இன்னும் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கலை. ப்ரொஃபஷ்னல் போதுங்க, டிகிரி இல்லைன்னா ப்ரொஃபஷ்னல் போதும். ஹலோ சார், எனக்கு ஜேஏ அண்ட் டைப்பிஸ்ட் இரண்டும் கவுன்சிலிங் வந்திருக்கு. மை ஓவரால் ரேங்க் 2630. சார் தயவு செஞ்சு நீங்கள் வந்து டைப்பிஸ்ட் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஜேஏ வந்து டவுட் தான். ஸோ டைப்பிஸ்டில் நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். சார் மை டைம் 12:30. ஷூர் மேடம், நீங்கள் வந்து 11:30க்கு டிஎன்பிசி ஆஃபீஸில் என்ட்ரு ஆகிடுங்க. அடுத்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இப்போ வாங்கியிருக்க, அதில் ஹெச்எம் லீவில் இருக்கிறதெல்லாம் ஏஹெச்எம் சைன் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நோ ப்ராப்ளம். அடுத்து சார் நான் சிபிஐ அப்லோட் செய்யும்போது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் தமிழ் ஃபார்மேட்டில் செய்தேன். இப்போ சரி, நீங்கள் எதுக்கும் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க சேஃப்டிக்காக. ஐ ஃபினிஷ்டு டிகிரி, ஒன்லி ஹாவ் டிகிரி சர்டிஃபிகேட், 10th டிசி இல்லை சார். டிகிரி டிசி கண்டிப்பாக 10th டிசி யாருக்கிட்டையுமே இருக்காதுங்க. ஸோ நீங்கள் டிகிரி டிசி கொண்டு போங்க போதும். அடுத்து சார் குட் ஈவினிங் சார், டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் இண்டிவிஜுவலுக்கு எப்போ வரும்னு கேட்டிருக்கீங்க, அது விரைவில் வெளியாகும். ரோட்ரி அட்வொகேட் கிட்ட வாங்கலாமான்னு சொல்கிறீங்க சார், இது கொஞ்சம் டவுட் தான். ஸோ தவிர்க்கிறது நல்லது. எந்த டேட் வரைக்கும் ஜாப் கன்ஃபார்ம் கேட்டிருக்கீங்க, ஃபில் ஆகிறத பொறுத்து சார். ஸோ 22 இல்லைன்னா 22 இந்த ரேஞ்ச் வரைக்கும் கன்ஃபார்ம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம்தான் சார். சர்டிஃபிகேட் அட்டஸ்டட் மேண்டேட்ரி ஆர் நாட் சார், இது வந்து அவங்க வந்து எதுவும் வந்து அதற்கான அறிவிப்பு வெளியிடலை.
இது மேண்டேட்ரின்னு நாளைக்கு உங்களுக்கு நாங்கள் இதுக்கான சிறப்பு வீடியோ வந்து வெளியிடுவோம். ரெஸ்பெக்டட் சார், டைப்பிஸ்ட் மை ஓவரால் ரேங்க் 1674. சார் ப்ளீஸ் உங்களுடைய கேஸ்ட் மென்ஷன், மேடம் உங்களுடைய கேஸ்ட் தயவு செஞ்சு மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து என்ன கேட்டகரியில் வரீங்கன்னு சொல்லி நாங்கள் பார்க்க முடியும். எம்பி நீங்கள் என்ன கேட்டகரியாக இருந்தாலும் பிசி எம்பிசினா உங்களுக்கு வந்து டைப்பிஸ்டில் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சி எஸ்டி எஸ்சிஏனா வாய்ப்புகள் மிக குறைவு. அடுத்தது சார் பிடி பிளாக் கண்டிப்பாக வாங்கலாம் சார். பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட கண்டிப்பாக வாங்கலாம் சார். கவுன்சிலிங்க்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். அவங்க கேட்டால் மட்டும் கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஹைஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கிட்ட வாங்கலாமா சார்? உங்களுக்கு நான் அதை தெளிவாக வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் மேடம். அதை வீடியோ ஒன்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தது கவுன்சிலிங்க்கு யாரை வேண்டுமானாலும் கூட்டி செல்லலாமா? கூட்டிகிட்டு போகலாங்க. ஆனால் கவுன்சிலிங் நடக்கிற ஹால்குள்ளே உங்களுக்கு மட்டும்தான் அனுமதி. நான் பிசிஎம் கேட்டகரி ஃபஸ்ட்டு ஃபேஸ் கவுன்சிலிங்கில் வரல சார். செகண்ட் ஃபேஸ் எப்போ வரும் சார்? தயவு செஞ்சு ஒன்று திரும்ப உங்களுக்கு நான் சொல்கிற வீடியோவை முழுசாக பாருங்கள். அதில் என்னென்னா குரூப் 4ம் விஏஓவும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. விஏஓக்குன்னு தனியெல்லாம் வராதுங்க. செகண்ட் ஃபேஸில் உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சார். யூஜி டிகிரி கரஸ்பாண்டிங்கில் படித்தேன், என் டிசி இல்லை, பட் எங்கள் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இருக்குது, போதுமா சார்? டிசி வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் தான் சார் கேட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்களே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட்டில் அது இருந்தால் போதுமானது சார். டிகிரியில் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் போதுமா அல்லது மார்க் ஷீட் எடுத்துகிட்டு போகணுமா? மேடம் மார்க் ஷீட் வந்து செக் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனல் ப்ளஸ் மார்க் ஷீட் எல்லாத்தையுமே கொண்டு போங்க. அடுத்தது சார், ஐ எம் பிஹெச் கேண்டிடேட்ஸ். என்னுடைய எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் ஏஜ் 34 இருக்குது, பட் பிஹெச் சர்டிஃபிகேட் ஏஜ் 33 இருக்குது. எனி ப்ராப்ளம் ஆகுமா சார்? இதற்கான சொல்யூஷன் கவுன்சிலிங் அப்போ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர் தான் சார் சொல்லுவாங்க. சார், சே அபவுட் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட். சிம்பிளாக சொல்லணுன்னா விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சிம்பிளாக சொல்லணும்னா விஜிலன்ஸே வராத ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான். நல்ல துறை, தேர்ந்தெடுப்பவர்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. அடுத்து டைப்பிஸ்ட்டுக்கு மெமோ எப்போ விடுவான்னு கேட்டிருக்கேன். விரைவாக வெளியாகும் சார். எனக்கு ஜேஏ கவுன்சிலிங் வந்திருக்கு, பிசி ரேங்க் சார். கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. டைப்பிஸ்ட் வந்து அருமையாக வாய்ப்பு இருக்குது. சூஸ் பண்ணுறது நல்ல டிபார்ட்மெண்ட்டாக சூஸ் பண்ணுங்கள் சார். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஏஓட்ட வாங்கலாமா? கண்டிப்பாக வாங்கலாம். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டுக்கான ஃபார்மேட் நாங்கள் கொடுத்துருக்கோம். அது இப்போ தேவைப்படாது, உங்களுக்கு வந்து ஜாப் ஜாயின் பண்ணுறப்ப தேவைப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை சார். அடுத்தது சார், என்னோடய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓல்டு அட்ரஸ் இருக்குது, இப்போ மை பர்மனெண்ட் அட்ரஸ் அதர் தேன் எனி சிட்டி ப்ராப்ளம். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் வராதுங்க. கம்யூனல் ரேங்க் 966, December 7 கவுன்சிலிங் விஏஓ கிடைக்குமான்னு கேட்டிருக்கேன். மேடம் உங்கள் கேஸ்ட் மென்ஷன் பண்ணுங்கள், அது பொறுத்து தான் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்ல முடியும். மேபி உங்களுக்கு வந்து 3, 4, 5, 6, 7 நீங்கள் வந்து உங்களுக்கு விஏஓ டவுட் தான் மேடம். சார், எனக்கு 31 December கவுன்சிலிங் எஸ்சி கம்யூனிட்டி ரேங்க் 1286. இஸ் தேர் எனி சான்ஸ்? வாய்ப்புகள் குறைவு தாங்க. வேக்கன்சி இருக்கிறத பொறுத்து உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும் சார். நான் செலக்ட் ஆகிட்டேன், பட் டிகிரி கம்ப்ளீட் பண்ணல, அரியர் இருக்குது. எனக்கு டிகிரி மார்க் ஷீட் இல்லை, என்ன பண்ண? 10th குவாலிஃபிகேஷன். கண்டிப்பாக 10th சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். டைப்பிஸ்ட்டுக்கு எப்போ சார் கவுன்சிலிங்? விரைவாக வரும் சார். மை ரேங்க் இஸ் ஓவரால் 2053, பட் மை வரிசை எண்
2260. why this change சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிவி அப்லோட் பொறுத்து தான் இது வந்து மாறி இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சார் நான் 2 இயர்ஸ்க்கு வாங்கியிருக்கேன், இட்ஸ் எனஃப், அது போதும் மேடம். சார் கவுன்சிலிங் போகும்போது சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் இதற்கான வீடியோ வந்து நாங்கள் நாளைக்கு வெளியிட போகிறோம். சார் ஐ எம் பிசி ஓவரால் ரேங்க் 4089, கம்யூனல் ரேங்க் ஃபார் 1943. கவுன்சிலிங் டேட் 13/12/2018 டைம். உனக்கு ஜாப் கன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு கேட்டிருக்கேன். கண்டிப்பாக கிடைக்கும் சார். நான் படிச்சுட்டு இருக்கேன் சார், டிசி காலேஜில் இருக்கேன், என்ன பண்ணுறது? தயவு செஞ்சு உங்கள் காலேஜில் ரெக்வெஸ்ட் லெட்டர் கொடுத்து உங்கள் சிவி மெமோ பிரிண்ட் அவுட் காமிச்சு உங்கள் டிசியை உடனடியாக வாங்குங்க. அதாவது நீங்கள் கொடுத்துருக்க டிசியை உடனடியாக வாங்குங்க. கவுன்சிலிங் முடிச்சுட்டு கொண்டு போய் காலேஜில் சப்மிட் பண்ணிடுங்க சார். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் டிசியில் நேமில் உள்ளது ஒரு மிஸ்டேக், அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ண ஃபோட்டோ தான் வேணுமா? என்கிட்ட ஃபோட்டோ இல்லை மேடம். ஃபோட்டோ இல்லைன்னா ஃபோட்டோவுடைய சாஃப்ட் காப்பி கண்டிப்பாக வச்சுருப்பீங்க, அதை பிரிண்ட் போட்டுக்கோங்க. ஜேஏக்கு மட்டும்தான் கவுன்சிலிங் மெமோவா, விஏஓக்கு இல்லையா? இல்லைங்க, ஜேஏ விஏஓ டிராட்ஸ்மேன் சர்வையர் எல்லாத்துக்கும் சேர்த்தி தான் விட்டுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சார் அப்ளிகேஷன் உள்ள ஃபோட்டோ தான் வேணுமா? சாஃப்ட் காப்பி எல்லாருக்கிட்டேயும் இருக்குங்க. கண்டிப்பாக நீ அப்லோட் பண்ணும்போது ஸ்கேன் பண்ணுறதுக்கு சாஃப்ட் காப்பி வச்சுருப்பீங்க, அந்த காப்பியை பிரிண்ட் போட்டுக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த கமெண்ட் செஷன் இதோடு நாங்கள் முடிக்கிறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். வணக்கங்களுடன், அகத்தியன் அகாடமி.